Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு சமூக நீதியே மோடி அரசின் கொள்கை. பட்ஜெட் உரையில் நிர்மலா சீதாராமன் சமூக நீதி பாதையில் பயணிக்கிறதா பாஜக, இந்த தலைப்புல தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திமுகவில் இருந்து பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் அவர்கள் வணக்கம். வலதுசாரி ஆதரவாளர் SS ஸ்ரீராம் அவர்கள் வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து G ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம். பாஜகவிலிருந்து ராம சீனிவாசன் அவர்கள் வணக்கம் சார். இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸில் இருந்து பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லாம். கான்ஸ்டன்டைன், உங்களிடமிருந்தே தொடங்குவதற்கான ஒரு காரணமும் இருக்கு. என்னன்னா, நீங்க அதிகமாக பேசிய ஒரு அரசியல் பொருள் அப்படின்றது வந்து சமூக நீதி குறித்து நீங்க பேசியிருக்கிறீங்க. பட்ஜெட் உரையில் நிதியமைச்சரும் சொல்லியிருக்கிறாங்க, வெறும் அரசியல் வாக்கியமாக இருந்தது சமூக நீதி, ஆனால் மோடி அரசின் திட்டங்களுக்கான மந்திரமாக நாங்க மாத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறீங்க? வழக்கமாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் நமக்கெல்லாம் வடை தரும் பட்ஜெட்டாக இருக்கும். ஆனால் இந்த பட்ஜெட் நாமெல்லாம் சேர்ந்து இந்த அரசிற்கு விடை கொடுக்கும் பட்ஜெட்டாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நீங்கள் சொன்னதை போல சமூக நீதி பற்றி பாரதிய ஜனதா கட்சி பேசுகிறதே என்பதே பெரிய விஷயம்தான். ஏனென்றால் சமூக நீதி என்பது அனைவருக்கும் சமமான ஒரு பார்வையை கொண்டு செல்வதுதான் சமூக நீதி. அப்படி பார்த்தால் இடஒதுக்கீடு என்கிற கொள்கையவே தோண்டி புதைக்கக்கூடிய வகையில் பொருளாதாரத்தின் அடிப்படையில் 10% இடஒதுக்கீடு கொண்டு வந்தீர்களே, இது சமூக நீதியா? ஏழை விவசாயிகள் எங்களுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வேண்டும் என்றும் 3 வேளாண் சட்டங்களை நீக்குங்கள் என்று ஓராண்டு காலம் சாலைகளிலே உட்கார்ந்து வெயிலிலும் பனியிலும் போராடினார்களே, அவர்கள் மீது காரேற்றி கொண்டீர்களே, இதுதான் உங்கள் சமூக நீதியா? மணிப்பூரிலே வாழ்வதற்கு வக்கற்று ஏறத்தாழ லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற போது அங்கே 2 பெண்கள் நாம் கண்ணால் காண்பதற்கும் வாயால் பேசுவதற்கும் கூசக்கூடிய வகையில் அசிங்கங்கள் அரங்கேறியதே, இன்றைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லையே, இதுதான் உங்களினுடைய சமூக நீதியா? 370 அப்ரகேஷன் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். நான் கேட்கிறேன், 370 எடுத்தீர்களே, இதை போல 371 ABCD என்று 10 மாநிலங்களில், ஏன் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தாய் மாநிலமான குஜராத்திலே 2 மாவட்டங்கள் இருக்கிறது, மகாராஷ்டிராவில் 2 மாவட்டங்கள் இருக்கிறது, மீதி இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களில் 6 மாநிலங்களில் இருக்கிறதே, அங்கேயெல்லாம் ஏன் நீங்கள் எடுக்கவில்லை? அப்படியானால் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிரான உங்களுடைய 370 அப்ரகேஷன் என்பது இது ஒரு சமூக நீதியா? நான் கேட்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியாவையே அச்சுறுத்தக்கூடிய வகையில் CAA NRC கொண்டு வந்து இன்றைக்கு நாங்கள் ஒரு வாரத்தில் கொண்டு வருவோம் என்று சொல்லுகிறீர்களே, இதெல்லாம் உங்கள் சமூக நீதி என்று சொன்னால், நீங்கள் சமூக நீதி என்று பேசுவது எது என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். நாங்கள் பேசுவது வேறு. நீங்க பட்டியலிட்டீங்க. ஆனா அமித்ஷா அவர்கள் பேசுகிற போது ஒரு இடத்தை சுட்டி காட்டுகிறார். 80 கோடி மக்களுக்கு இலவச ரேஷன் கிடைப்பது ஒண்ணு, 5 லட்சம் முதல் 50 கோடி ஏழைகளுக்கு, இதான் முக்கியமான வார்த்தை, பாரபட்சமின்றி இலவச சிகிச்சை அளிக்கும் வசதி அளித்திருப்பது. அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏழைகள் அவ்வளவுதான், அதுக்குள்ள பாரபட்சம்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றப்ப அவங்க அனைவருக்குமான சமூக நீதியை பாஜக பேசுறாங்களா? அதுக்குள்ள சாதியமோ பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அதெல்லாம் இல்ல, பாரபட்சமின்றி ஏழைகளா இருந்தா போதும். ஆமா, அதாவது எங்கே எது மறுக்கப்படுகிறதோ அங்கே எதன் பொருட்டு அது கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்க வேண்டும். அதுதான் இப்போ அவர் சொல்ற ஹெல்த் ஸ்கீம், அது ஏழைகள் எல்லோருக்கும் கிடைக்காதது, எல்லோருக்கும் கொடுக்கிறோம். ஆனால் நாங்கள் சொல்லுகிற கல்வி அல்லது வேலை வாய்ப்பு, இதிலெல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் யாராய் இருந்தால் படிக்கக்கூடாது, நாங்கள் யாராய் இருந்தால் எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது என்று சொன்னீர்களோ, அதாவது நாங்கள் எல்லாம் சூத்திரர்கள், நாங்கள் படிக்கக்கூடாது, எனவே எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது என்று இருந்த காரணத்தினால் எதன் பொருட்டு எங்களை வெளியே நிறுத்தினீர்களோ அதன் பொருட்டு நாங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கிறோம், அதன் பொருட்டு மக்களை முன்னேற்றுகிறோம். இதுதானே சமூக நீதி. நீங்கள் இந்த இரண்டையும் கொண்டு வந்து எப்படி சமப்படுத்துவீர்கள் நான் கேட்கிறேன். இன்னொன்று கேட்கிறேன், ஏழைகள் இல்லாத இந்தியா என்று சொன்னீர்கள். அவரே சொல்லுகிறாரே,
50 லட்சம் பேருக்கு 80 கோடி பேருக்கு நாங்க இப்பவும் ரேஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம்ங்கறாங்களே, இதுதான் முன்னேறிய இந்தியாவா? நான் மிஸ்ஸாட்ட கேக்குறேன். இல்ல, பாஜக பார்வையில சமூக நீதி அப்படின்னு சொல்றாங்களா, அது உங்களுக்கு ஏற்புடையதா இல்லையான்னு கேக்குறேன். அதைத்தான் நான் சொல்றேன். அவர்கள் இந்த சமூக நீதி குழி தோண்டி புதைக்கக்கூடிய வகையில் பொருளாதாரத்தை முன்னெடுக்கிறார்கள். பொருளாதாரத்தை அளவுகோலா வைக்கிறாங்க. பொருளாதாரத்தை அளவுகோலாக வைக்க வேண்டுமா வேண்டாமா என்று கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளியில் நடந்தபோது டாக்டர் அம்பேத்கர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். பொருளாதாரம் என்பது நேற்று ஒன்று இன்றைக்கு ஒன்று சொல்லுகிறேன் சகோதரர் அவர்களே. நமது காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்கிறது அல்லவா, அதற்கும் நமக்கும் ஒரு சாலை தான் வித்தியாசம். அங்கே வேலை பார்க்கிற ஒரு வாத்தியாருக்கு இங்கே சென்னையில் வேலை பார்க்கிறவரை விட 4000 ரூபாய் கம்மி. ஏனென்றால் சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ் அங்கு கிடையாது, ஹெச்ஆர்ஏ அங்கே கம்மியாக இருக்கும். அப்ப நான் ஒருவர் காஞ்சிபுரத்தில் வேலை பார்க்கிற போது 4000 ரூபாய் கம்மியாக வாங்கி ஒருவேளை 8 லட்சத்திற்கு குறைவாக இருக்கிறார். அவரே அடுத்த மாதம் சென்னைக்கு வந்து விடுகிறார். இப்பொழுது அவர் பொருளாதாரத்தில் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா? அப்படியானால் பொருளாதாரம் என்பது நேற்று கோடீஸ்வரனாக இருப்பான், இன்றைக்கு அவன் தெருக்கோடியில் நிற்கக்கூடும். இன்றைக்கு தெருக்கோடியில் துணி வித்துக் கொண்டிருப்பான், நாளைக்கு அவன் கோடீஸ்வரனாக முடியும். எனவே அவ்வப்போது மாறுபடுகிற பொருளாதாரத்தை கொண்டு போய் நாம் ஒரு அளவுகோலாக வைக்க முடியாது என்பது டாக்டர் அம்பேத்கர் அல்ல, தந்தை பெரியார் அல்ல, பேரறிஞர் அண்ணா வரைக்கும் அத்தனை பேரும் பாராளுமன்றத்தில் பேசி நிலைநிறுத்திய கருதுகோள்கள். ராமசீனிவாசன், பாஜக பேசுகிற சமூக நீதி எது என்கிற கேள்வி இருக்கிறது. இப்போ முதலமைச்சரே என்ன அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்கன்னா, எல்லா சமூகத்தின் உரிமைகளை சமமாக எல்லாத்தையும் பறிப்பது தான் அவங்களோட சமூக நீதியாக கூட மாறி இருக்கு அப்படின்னு விமர்சனம் இருக்கு. உண்மையில எந்த அடிப்படையில் நாங்க சமூக நீதியை கொள்கையாக கொண்டிருக்கிறோம்னு பாஜக சொல்லுது? அண்ணன் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் அவர்கள் பேசியதை கேட்டேன். அவர் இன்னும் 100 வருஷமா சிலபஸை மாற்றவே இல்லை, பழைய சிலபஸ்லேயே ஓல்டு சிலபஸ்லேயே பேசிட்டு இருக்கிறார். இப்போ அரசியலில் நிறைய நியூ சிலபஸ் வந்திருக்கு, அதுவும் அண்ணன் அப்டேட் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன் அவர்கிட்ட. சமூக நீதி என்பதை பற்றி இந்த பட்ஜெட்லேயே கூட விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க. இளைஞர்கள், பெண்கள், ஏழைகள், விவசாயிகள் இவர்களெல்லாம் உள்ளடக்கிய இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் என்கிற வார்த்தையை, எல்லோருக்குமான வளர்ச்சி, இன்க்ளூசிவ் குரோத் என்ற வார்த்தையை நிதியமைச்சர் அம்மா அவர்கள் பயன்படுத்தி இப்போ நீங்க இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு எங்க இருக்குன்னு சொல்றேன், எங்க இருக்குன்னு சொல்றேன். இப்ப ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஆரம்பிக்கிறதுல பட்டியல் சமுதாய இளைஞர்களுக்கான எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இருக்கு. ஐயா நரேந்திர மோடி அரசு வந்ததுக்கு அப்புறம் இந்த 10 ஆண்டுகள்ல பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரம் எத்தனை புதிய தொழில் முனைவோர்கள் உருவாயிருக்கிறாங்க, லட்சக்கணக்கில். அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு, டேட்டா இருக்கு. அதே மாதிரி பெண்கள் எவ்வளவு பேர் புதிய தொழில் முனைவோராக வந்திருக்கிறாங்க. முத்ரா திட்டத்தின் மூலமாக பெண்களுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. நீங்க உஜ்வாலா கேஸ் சிலிண்டர் அந்த கிராமங்களில் கொடுக்கறப்ப பட்டியல் சமுதாயம், ஓபிசி இந்த பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து அந்த உஜ்வாலா சிலிண்டர் கொடுக்கப்பட்டது, சமையல் எரிவாயு கொடுக்கப்பட்டது. தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, பட்டியல் சமுதாயம் ஓபிசி பெண்களுக்கும் கொடுக்கப்படுகிறது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எங்கெல்லாம் தேவையோ அங்கெங்கெல்லாம் சமுதாயம் சார்ந்த, ஜாதி சார்ந்த இடஒதுக்கீட்டையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சிக்கான திட்டம். எங்கெல்லாம் அவர்கள் ஏழைகள் பொருளாதார அளவுகோலை தான் வைத்துக் கொள்ள முடியுமோ அந்த இடத்துல அவங்களுக்கு பொருளாதார அளவுகோலின்படியான முன்னுரிமை திட்டங்கள் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி கொண்டு போய் போறோம். எல்லாருக்குமான வளர்ச்சி என்பது இதுதான் அடையாளம். நீங்க பேசுற சமூக நீதிக்கும் உள்ள புகுந்து திமுக பேசுற சமூக நீதிக்கு என்ன வித்தியாசம் பேராசிரியர்? அதான் அதனாலதான் அவங்க திமுக, நான் பிஜேபி. இல்ல என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். நான் பேசினா நான் திமுக 2 ஆயிடுவேன். இல்ல என்ன பிரச்சனைனா சிலபஸ மாத்தல, நீங்க அரசியலமைப்பு சட்டம் இன்னும் மாறாம தானே இருக்கு. அதுல சமூக ரீதியா, கல்வி ரீதியா பின்தங்கியவர்கள் தான். பொருளாதாரம் ஒண்ணு இல்லையே, சிலபஸ் மாறலையே. இடஒதுக்கீடு மட்டும்தான் சமூக நீதி என்று பேசுகிறது திமுக. இடஒதுக்கீட்டையும் உள்ளடக்கிய ஒட்டுமொத்த சமுதாயத்தின் வளர்ச்சிக்குமாக முன்னேற்றம், யாருக்கெல்லாம் தேவையோ அவர்களுக்கெல்லாம் உதவி, யார் மேலெல்லாம் இம்போஸ்ட். இங்க பாருங்க சார், இடஒதுக்கீடு எப்போ வந்தது? இம்போஸ்ட் டிசபிலிட்டி. இம்போஸ்ட் டிசபிலிட்டி என்ன? ஜாதியின் காரணமாக ஒருவன் படிக்க முடியவில்லை. ஜியோகிராபிக்கலா ஷெட்யூல் ட்ரைபுக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க? அவங்களுக்கு ஜியோகிராபிக்கலி தே ஆர் சேலஞ்சு பீப்புள். ஒரு பள்ளிக்கூடம் போனா கூட 15 கிலோமீட்டர் நடந்து போற சூழ்நிலை இருந்தது. அவனுக்கு வீட்டில் எலக்ட்ரிசிட்டி கரண்டே கொடுக்க முடியாதாங்க, அப்படிப்பட்ட சூழல் இருந்தது. அதனால ஷெட்யூல் ட்ரைபுக்கு அவங்க ஜியோகிராபிக்கலி தே ஆர் இம்போஸ்ட், இவங்க சோசியலி சேலஞ்சு. அதே மாதிரி பெண்களுக்கு என்று தடைகள், இப்படி எல்லாம் இருக்கிற சோசியல் செக்ஷன்ஸ் தாங்க இடஒதுக்கீடு. அதனால இந்த இடஒதுக்கீட்டையும் உள்ளடக்குனது தான் அது.
இப்ப 8000 ரூபாய்னா இதை காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சென்னையில் உள்ளவங்களுக்கும் இடபிள்யூஎஸ் பத்தி பேசினாரு. நான் கேட்கிறேன், மண்டல் கமிஷன் நீங்கள் ஏற்றுக்கொண்ட 27% மண்டல் கமிஷன்லயே கிரீமி லேயருக்கு அதே 8 லட்சம் ரூபாய் இருக்குல்ல. இப்ப மண்டல் கமிஷனுடைய ஓபிசி 27%ல பலன் பெறுகிறவர் அவர் காஞ்சிபுரத்துக்காரரா இருந்தா என்ன கொடுப்பீங்க? கான்ஸ்டன்டைன் சென்னைக்காரரா இருந்தா என்ன கொடுப்பீங்க? அப்ப நீங்க சொல்ற இந்த வாதம் எடுபடுமா? அதுக்கு 8 லட்சம் தான் மண்டல் கமிஷன் படி. ஓபிசி 27%க்கும் கிரீமி லேயர்ல 8 லட்சம் தான். இடபிள்யூஎஸ்ல 10%க்கும் 8 லட்சம் தான். அப்ப இந்த 8 லட்சம் உங்களுக்கு கசக்குது, அந்த 8 லட்சம் எப்படி நிக்குது? அதை மட்டும் எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? அப்போ இதெல்லாமே குழப்பத்தை உருவாக்குறதுக்கான ஒரு பேச்சாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னொரு அம்சத்தை நான் உங்கள்கிட்ட ஒரு விளக்கம் பெற விரும்புறேன். இவர் குறுக்கிட விரும்பினார். இன்னொரு கூடுதல் விளக்கம். இப்ப நாங்க ஏழைகள், பாதிக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு போகணும், அது இடஒதுக்கீடு வழியா போகணும், பொருளாதார உதவிகள் வழியா போகணும், அப்படிதான் பாஜக அரசு செய்யுது அப்படின்றீங்க. ஆனா இங்க விமர்சனம் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, இன்னொரு கோணத்துக்கு நான் தலைப்பை நகர்த்தினா, பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்களாகவே ஆயிட்டு இருக்கிறாங்க, ஏழைகள் ஏழைகளாகவே ஆயிட்டு இருக்கிறாங்க. அதுல நீங்க ஜாதி பேதம்லாம் இல்ல. ஒரு பக்கம் ஏழை ஏழை ஆயிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பணக்காரர்கள் பணக்காரர்களாக ஆயிட்டு இருக்காங்கன்னா அதுல எங்க சமூக நீதி இருக்குன்ற இன்னொரு கேள்வி, இன்னொரு கோண கேள்வி இருக்கே. ஏழைகள் ஏழைகளாய் கொண்டிருக்கிறாங்கன்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைங்க. நீங்க பிலோ பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிற மக்களை பல மடங்கு நம்ம மேல உயர்த்தி இருக்கிறோம். இன்னைக்கு அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பல மடங்கு கூடி இருக்கிறது. ஏழைகள் ஏழையாகிறாங்கன்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன். பணக்காரங்கள சில பேர் அதிக பணக்காரங்க, பணக்காரங்களும் அந்த ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்றவங்க இருக்காங்க. இப்ப கான்ஸ்டன்டைன் இடபிள்யூஎஸ்ல 10% பத்தி பேசினாரு. நான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம், பீட்டர் அண்ணனை பதில் சொல்லுங்க. பீட்டர் அல்போன்ஸ், மார்க்சிஸ்ட் கட்சி பாலகிருஷ்ணன் காம்ரேடிங்க உட்கார்ந்துருக்காரு, அவர் பதில் சொல்லுங்க. ஏன்னா இந்த இடபிள்யூஎஸ்க்கு மார்க்சிஸ்டுகளும் காங்கிரசும் ஆதரிச்சு வாக்களிச்சிருக்காங்க பார்லிமெண்ட்ல. இப்போ கான்ஸ்டன்டைன் என்ன எதிர்த்து கேள்வி கேட்கிறாரா, கூட இருக்கிற அவங்க கூட்டணி கட்சி எதிர்த்து கேள்வி கேட்கிறாரா? அந்த கிளாரிபிகேஷன் கேட்டு என்கிட்ட சொல்லுங்க. நான் சொல்லுவது, நான் பாரதிய ஜனதா கட்சியை தான் கேள்வி கேட்கிறேன். ஆட்சியில் இருப்பது நீங்கள் தானே. அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்களை தான் கேள்வி கேட்கிறேன். நீங்க எங்களுக்கு சிலபஸ் மாத்த தெரியாதுன்னு இல்ல, முன்னுரிமை அடிப்படையில் கிராமப்புறத்தில் 15% கொடுத்தப்போ அவர் பிராமணராக இருந்தாலும் உண்டு, பிள்ளைமாராக இருந்தாலும் உண்டு, தலித்தாக இருந்தாலும் உண்டு. அங்கே நாங்கள் ஜாதி பார்க்கவில்லை. அதே போன்று பல இடங்களில் முன்னுரிமைகள் கொடுக்கிற போது முதல் தலைமுறை பட்டாதாரி என்று கொண்டு வந்தோமே, முதல் தலைமுறை பட்டாதாரி அவர் எஃப்சியில் இருந்தாலும் உண்டு, பிசியில் இருந்தாலும் உண்டு. எனவே எங்களுக்கு தெரியும் எந்த சிலபஸை எங்கே சரி செய்ய வேண்டும், எந்த யூனிட் நமக்கு தேவை, டெம்பரரி அடிப்படையில் எந்த யூனிட் அடிப்படையானது என்பது எங்களுக்கு தெரியும். அரசியலமைப்பு சட்டம் என்பது அது பேசிக் யூனிட். ஏன் பாஜக சிலபஸை ஏத்துக்க மாட்டீங்க? நீங்க கிட்டத்தட்ட சொன்ன சிலபஸ் தானே அது. அதுதான் நான் சொல்றேன். சீனிவாசன் சார் சொன்னது அந்த சிலபஸ் தானே. இல்ல, அந்த யூனிட் வேறங்கறேன். சிலபஸ் 5 யூனிட் இருக்கு. அதுல அவரு சொல்ற யூனிட் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி யூனிட். அந்த யூனிட்டை நம்ம ஏத்துக்கிறது ஏத்துக்காததுங்கிறது மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடலாம். ஆனால் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கிறது அல்லவா பேசிக் யூனிட், அந்த யூனிட்டை நீங்க எத்தனை வருடம் ஆனாலும் மாற்ற முடியாது. சீனிவாசன் சுருக்கமா சொல்லுங்க, நான் அடுத்த விருந்தினருக்கு போகணும். பதில் சுருக்கமா. இல்ல, இடபிள்யூஎஸ் வந்தது கான்ஸ்டிடியூஷன்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு தான் வந்தாங்க. சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் அப்படிங்கறதா அந்த ரிசர்வேஷனுக்கான அடிப்படையாக இருந்ததுல ஏற்கனவே இடஒதுக்கீடு பெற்றுக்கொண்டிருக்கும் மக்கள் அந்த செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்கு. அது சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் பீப்புளுக்கான இடஒதுக்கீடு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதிலிருந்து எடுத்து யாரும் கொடுக்கல. பொதுப்பட்டியல இதுவரைக்கும் இடஒதுக்கீட்டுனால பலன் பெறாதவர்களில் அதுல ஏழைகளாக இருக்கிற 10%க்கு தான் 10% இடஒதுக்கீடு என்பது. இதை மார்க்சிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியுமே ஏற்றுக்கொண்ட ஒரு சட்டங்க. நீங்க முதல் முறையா இந்திய வரலாற்றில் பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த ஒரு மசோதாவை மார்க்சிஸ்டுகளும் காங்கிரசுமே ஆதரித்து வாக்களித்த ஒரு வினோதம் பாராளுமன்றத்தில் நடந்தது. அதனால அவரையும் கேள்வி கேட்கணும். நீங்க கான்ஸ்டன்டைன் என்னை மட்டும் நான் பிஜேபி கேள்வி கேட்கிறேன் ஒதுக்க கூடாது. இதை எதிர்த்து பாலகிருஷ்ணன் அவர்களோ பேசணும். இடபிள்யூஎஸ் ஆதரிக்கிறாங்களா? இல்ல விஜயன், இல்ல விஜயன், நான் கேட்கிறேன் இடபிள்யூஎஸ் பாலகிருஷ்ணனும் பீட்டர் அவர்களும் ஆதரிக்கிறார்களா எதிர்க்கிறார்களான்னு இங்க சொல்லணும் அவங்க. இப்போ ஆமா, ராமகிருஷ்ணன் இன்னும் பீட்டர் அல்போன்ஸ் வராத அவருக்கும் சேர்த்து ஒரு நெருக்கடியை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அத கட்டாயம் நம்ம அந்த நெருக்கடி அந்த கேள்வியை கொண்டு போவோம், காத்துருங்க. இப்போ முக்கியம், நீங்க இடபிள்யூஎஸ்ன்றது ஒரு கூறாக நம்ம பார்க்கலாம். ஆனா பாஜக சமூக நீதியை நாங்க திட்டங்களின் வழியாக நாங்க செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா பாஜக பேசுகிற சமூக நீதியை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? பட்ஜெட்டை பற்றி நம்ம விவாதிக்கிறப்போ
சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி என்பது சமூகத்தில் இருக்கக்கூடிய 80-90% மக்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கிறதா, ஏழை எளிய நடுத்தர விளிம்பு நிலை மக்களுக்கு பலன் கிடைக்கிறதா என்று நாம் பரிசீலிக்க வேண்டியிருக்கு. பட்ஜெட்டினுடைய நோக்கம் அது வளர்ச்சியை ஊக்குவிக்கணும். வளர்ச்சியின் பலன் இந்த 90% மக்களுக்கு போய் சேரணும். என்னுடைய பார்வையில் இது வளர்ச்சியையும் ஊக்குவிக்காது, அந்த பலன் ஏழை எளிய நடுத்தர விளிம்பு மக்களுக்கும் போய் சேராது. உதாரணத்துக்காக வருமான வரி, கார்ப்பரேட் வரி எந்த மாற்றும் இல்லை என்று பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அதில் உள் விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. குறிப்பாக கார்ப்பரேட் வரியை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டுகளில் அந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் செலுத்தக்கூடிய வரியை 33% இருந்ததை 22% 11% குறைச்சிருக்கிறாங்க. அந்த 10% கூட கார்ப்பரேட் கம்பெனி வரியை 33லேருந்து 11 குறைச்சிருக்கிறாங்க. இப்போ 22 குறைச்சிருக்காங்க, 11% குறைச்சிருக்கிறாங்க. 1% கார்ப்பரேட் வரி குறைப்பு என்பது 50,000 கோடி ரூபாய். அப்போ ஒட்டுமொத்தம் 11% குறைப்பு என்பது 5,50,000 கோடி ரூபாய் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு மத்திய அரசாங்கம் பிஜேபி ஆட்சியில் 10 ஆண்டு காலமாக சலுகை. இப்ப நீங்க உங்களுடைய வாதம் பாஜக பேசுகிற சமூக நீதி என்பது கார்ப்பரேட்டுகளுக்கான நீதி தான். நான் சொல்ல அடுத்தது வரேன். அதுதான் நீங்க சொல்றீங்க. அவங்களுக்கு 5,50,000 கோடி ரூபாய் கார்ப்பரேட் கம்பெனி செலுத்த வேண்டிய வரிகள் கார்ப்பரேட் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நடுத்தர மக்கள் பொறுத்தவரையில வரி அவங்களுக்கு அந்த வருமான வரிக்கான வரம்பு, ஊதிய வரம்பு உயர்த்தப்படலை. ஒன்று. இரண்டாவது, இன்னைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருந்தபோது கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் என்பது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு, ஏழை விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. அந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்துக்கான நிதியை அதை 60,000 கோடியை குறைச்சிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்தியா என்பது கிராமங்கள் வழியில் காந்தி சொன்னார். அது விவசாயிகளுக்கு உரமானியத்தை அது 1,70,000 கோடியாக இருந்ததை 62,000 கோடியாக குறைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சார், உணவுக்கான மானியத்தை குறைச்சிருக்கிறாங்க. இதுல நான் புரிந்து கொள்வது, இப்ப நம்ம இந்த நாள் முழுவதும் புள்ளி விவரங்கள் பட்டியலா நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை தாண்டி அரசியலா பேசுறப்ப ராம் சீனிவாசன் அவர்கள் சொன்னது, இடஒதுக்கீடும் எங்களுடைய பார்வையில் ஒரு கூறு, ஆனால் யாருக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதை பல திட்டங்கள் வழியாக நாங்க கொடுத்துட்டு இருக்கோம்ன்றதை நீங்க ஏத்துக்கலையான்னு. அதாவது இடஒதுக்கீடு என்பது கல்வியில வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய சலுகை. ஆனா பட்ஜெட் போடுகிற போது அந்த பட்ஜெட்டினுடைய ஒட்டுமொத்த செலவீனம் என்பது அது எந்த பகுதி மக்களுக்கு போய் சேருது, அது நீங்க சமூக நீதி சொல்லும்போது அது அதை விலக்கி அதை விலக்கிட்டு சமூக நீதி பார்க்கறது பணக்காரர்களுக்கான அரசு. எஸ், எக்ஸாக்ட்லி. நான் ஒரு நிமிஷம் சொல்ல வரேன். அதாவது உங்களுக்கு இப்போ உதாரணமா தமிழ்நாட்டில் சமூக நீதியில் உங்களுக்கு சுகாதாரம் சொன்னா மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒன்றும் நிதி ஒதுக்கீடு செய்யல. அநேகமாக தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள் 4 மாவட்டங்கள் பாதிச்சு, வட மாவட்டம் 4 மாதம் பாதிச்சு, மாநில அரசாங்கம் 27,000 கோடி ரூபாய் நிதி கேட்டாங்க. ஆண்டுதோறும் வழக்கமாக அளிக்கக்கூடிய நிவாரணத்தை தவிர எந்த நிதியும் ஒதுக்கீடு செய்யப்படலை. அடுத்த சமூகத்தில் முக்கியமான அம்சம் என்பதை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய மேல்தட்டு 10% குடும்பங்கள் அவர்களுடைய புள்ளிவிவரப்படி அவர்களுடைய சொத்து என்பது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒட்டுமொத்த சொத்துல 60%, 10% மேல்தட்டு குடும்பங்களுக்கு அவங்க சொந்தமா இருக்கு. வருமானத்தில் 57% அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. இஸ் இட் சோஷியல் ஜஸ்டிஸ்? அது சமூக நீதியா? முக்கியமான கேள்வியை கேட்கறீங்க. ஒரு சின்ன ஒரு குறுக்கீடு மட்டும் வாங்கிடுறேன். ராமசீனிவாசன் அவர் சொன்னதிலிருந்தே இன்னும் கூடுதலாக சொல்லுகிற போது 2012-2021 வரை உருவாக்கப்பட்ட 40% செல்வம் மக்கள் தொகையில 1% மட்டுமே சென்றிருக்கிறது. அப்படின்னா ஒரு பாஜக அரசின் கொள்கை, பாலிசி டிசிஷன் பணக்காரர்களுக்கானதுதான். அதான் அந்த இடத்துல அவர் சுருக்கிறார். நீங்க சமூக நீதிக்கு விரோதமானது. அது 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 எப்படி அங்க சமூக நீதி இருக்குன்றதுதான் கேள்வி. சுருக்கமா சொல்லுங்களேன் எனக்கு பதில். அது என்ன எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்றாரு? 40% செல்வம் ஒருத்தருக்கு போகுதுன்னா அந்த 1% மக்கள் 40%க்கான டாக்ஸ், அதற்கான கேபிட்டல் கெயின், அதற்கான கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் கட்டியிருக்காங்களா அவங்க? இவர் சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் அதுக்கும் ஏதாவது கொரோபரேட்டிவ் எவிடன்சஸ் இருக்கா? நான் சொல்றேன். அதனால இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எந்த அடிப்படையில் இதை மெஷர் பண்றாரு? ராமகிருஷ்ணன் அதுக்கு பதில் சொல்றாரு. மத்திய அரசு என்ன சொல்றோம்னா, இந்த டாக்ஸ் நெட்டை நாங்க வைடன் பண்ணியிருக்கிறோம்,
அதாவது வரி ஜிஎஸ்டி வரி இருக்குன்னா வந்து பரவலாக ஆக்கியிருக்குன்னு சொன்னா என்ன சொல்ல விரும்புறேன், நாட்டில் இருக்கக்கூடிய 50% இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் ஜிஎஸ்டியில் அவங்க செலுத்தக்கூடிய வரியினுடைய பங்கு என்பது 64% ஜிஎஸ்டி. ஒன்று. ரெண்டாவது, அடுத்து 40% ரெஸ்ட் ஆஃப் தி பீப்புளும் செலுத்தும் 33%. சொல்லப்போனால் ஜிஎஸ்டியில் 97% ஒரு 90% ஏழை எளிய நடுத்தர உயர் நடுத்தர மக்கள் செலுத்துறாங்க. கார்பரேட் கம்பெனி அந்த டாப் 10% இருக்காங்க பாருங்க, கார்பரேட் கம்பெனி, அவங்க ஜிஎஸ்டி அவங்களுடைய பங்கு என்பது ஒன்லி 3%. இது ஜிஎஸ்டி கணக்கு. இது வந்து இன்னும் உலக சொல்ல. அப்படி வரும்பொழுது நான் என்ன சொல்றேன், இந்த வரி செலுத்துவதிலேயே, இதெல்லாம் மறைமுக வரி செலுத்துவதிலேயே இட் கோஸ் அகைன்ஸ்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதிக்கு விரோதமாக இருக்கு. ஆகவே வருமானத்திலையும் சொத்துலையும் டாப் 10% அவங்க தான் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா வரி செலுத்துறதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 90% மக்கள். இப்படி இருக்க நிலைமையில கொண்டு வந்திருக்க பட்ஜெட் என்பது மேலும் அந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக, பணக்காரர்களுக்கு ஆதரவாக ஒழிய அது முற்றிலுமாக முழுக்க முழுக்க சமூக நீதிக்கு விரோதமான. சமூக நீதின்றது சீனிவாசன் அது ஒரு பெரிய அடர்த்தியான சொல், அரசியல் சொல். அது இந்தியா போன்ற சமூகங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு விடிவெள்ளியா வெளிச்சமாக வந்த ஒரு சொல். அதை நீங்க எப்படி பயன்படுத்த முடியும்ன்றதுதான் அவர் சொல்ற சாரம். நீங்க பணக்காரர்களுக்கு இருக்கிறீங்க, அத்தனை கோடி மக்கள் ஏழைகளுக்கு நீ ஒண்ணும் கிடைக்கல, அது எது சமூக நீதின்னு கேட்கிறார். கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டத்தை சொல்லிட்டு 2 விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். இதுல 2 விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஒன்னு, ஒரு நிறுவனத்திற்கு சேருகிற அசெட் வேற, கம்பெனி கட்டுற டாக்ஸ் வேற. கம்பெனிக்குன்னு டாக்ஸ் இருக்கு. அதனுடைய சிஇஓவா இப்போ ஒரு பணக்காரர் இருக்கிறப்போ ஒரு சன் டிவின்ற நிறுவனம் எடுத்துங்க. சன் டிவியினுடைய வருமானம் எல்லாமே சன் டிவியினுடைய சிஇஓ எம்டியுடைய வருமானம் இல்ல, அவங்களுக்கு அந்த நிறுவனத்தினுடைய சம்பளம் தான். அதுக்கு தான் அவங்க இன்கம் டாக்ஸ் கட்டுவாங்க. தனியார் தொலைக்காட்சி தனிப்பட்ட குடும்பத்தினுடைய டாக்ஸா போகாது, அது சன் டிவி நிறுவனத்தினுடைய டாக்ஸா. உங்களுக்கு அது எம்பாரஸ்மெண்ட் இருக்கலாம். உங்க புதிய தலைமுறை கூட சொல்றேன். இல்ல தனியார் தொலைக்காட்சின்னு பொதுவா சொல்லலாம். அண்ணன் கான்ஸ்டன்டைனுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொல்றேன். சன்னா சந்தோஷப்படுவார் என்றுக்காக சொன்னேன். அதனால அந்த மாதிரி நிறுவனங்கள். இப்ப ஒரு மார்க்சிஸ்ட் நண்பர் சொன்னதுக்கு வருகிறேன். இந்தியாவோட ஜிடிபிலங்க, இந்தியாவோட ஜிடிபில 65% ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் பை எம்எஸ்எம்இ செக்டார், அன்ஆர்கனைஸ்டு செக்டார். அப்போ வரியுமே அதுல இருந்து அதிகமா வரும். நீங்க உலகத்துல எந்த பொருளாதாரத்திலையும் அமைப்பு சாராத தொழில் நிறுவனங்கள், அன்ஆர்கனைஸ்டு சொல்றோம்ல, இந்த சிறு தொழில் நிறுவனங்கள் 65% ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் அடர்த்தியாக நிறைந்திருப்பதுன்றது இந்தியாவில் தான் இருக்கு. இப்ப நீங்க அமெரிக்கால போனீங்கன்னா 70% வந்து அங்க ஷேர் மார்க்கெட் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ரிபியூஷனே 60-70% அந்த தேசத்தோட பொருளாதாரம். இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட் கான்ட்ரிபியூஷன் 4% போகுதுன்றதுதான் கேள்வி. நம்ம பேசலாம். அதனால வரி கட்டுறதும் எம்எஸ்எம்இல அதிகமா கட்டுவாங்க. சிறு தொழில் முனைவோர்கள் அதிக வரி கட்டத்தான் செய்வாங்க. அதையும் புரிந்து கொண்டு நாம் பேசணும். ஸ்ரீராம் அவர்கள் கருத்தை நான் கேட்டுறேன், காத்துருங்க கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டீங்கன்னா. எம்எஸ்எம்இ சங்கத்தினுடைய தலைவர் ரகுநாதன் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. இதுவரை நம்ம பார்த்ததெல்லாம் வந்து அதாவது முறைசாரா தொழிலாளர்கள் மைக்ரேட் ஆகி போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எம்எஸ்எம்இ மத்திய அரசுடைய ஜிஎஸ்டி மற்ற நடவடிக்கை கடுமையாக பாதிக்கப்பட்டு எம்எஸ்எம்இ இந்த சிறு குறு நிறுவனங்களே நாங்க மைக்ரேட் ஆக வேண்டிய அபாயம் ஏற்பட்டிருக்குன்னு எந்த எம்எஸ்எம்இ பற்றி அவர் சொல்றாரோ அந்த எம்எஸ்எம்இ சங்க தலைவர் சொல்லியிருக்காரு, பட்ஜெட்டால் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை, நாங்க பாதிக்கப்படுறோம். ஸ்ரீராம், இப்போ நிதியமைச்சர் சொல்லுகிற எங்கள் திட்டங்கள் வாயிலாக சமூக நீதியை நாங்க செயல்படுத்துறோம், அது வெறும் அரசியல் வாக்கியம். பிற கட்சிகள் அதை அரசியல் வாக்கியமா பயன்படுத்தலாம், நாங்க திட்டங்கள் மூலம் அப்படின்னு சொல்றப்ப இதுவரைக்கும் கட்டமைக்கப்பட்ட வாதம் என்பது அது போய் சேரல. இந்த அரசின் திட்டங்கள் பணக்காரர்களுக்காக இருக்கிறது அப்படின்றது தான் வைக்கப்பட்ட வாதம். இல்லைங்க, இங்கே வந்து சமூக நீதியை எதிர்கட்சிகள் அவங்களுடைய டெஃபினேஷனில் மேடம் சொன்னதை அவங்க பேசுகிறாங்க. அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த சமூக நீதினு அவங்க சொல்கிறது வந்து ஒரு திட்டமும் சேச்சுரேஷன் மாடல் அந்த சேச்சுரேஷன் மாடல் ப்ராசஸில் தான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சேச்சுரேஷன் மாடல்னா எந்த திட்டத்தையும் அந்த திட்டத்தோடைய ஒரு பெனிஃபிஷரி ஒருத்தர் கூட விடக்கூடாது, எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற அந்த கான்செப்ட். ரெண்டாவது, கரப்ஷன் இல்லாத, ஊழல் இல்லாத, அதுவும் ஒரு சமூக நீதி. சமூகத்தில் ஊழல் இருக்கக்கூடாது என்பது ஒரு சமூக நீதி. மூன்றாவது, குடும்ப ஆட்சி, நெப்போட்டிசம், அதாவது ஒரே ஒரு குடும்பம், இன்னைக்கு அப்பா, நாளைக்கு புள்ள, நாளைக்கு மருமகன், பேரன், அந்த மாதிரி இல்லாமல் இதெல்லாம் கூட சமூக நீதியில் வரும். சமூக நீதி வந்து வெறும் இந்த ரிசர்வேஷன்ல மட்டும் வந்துடாது. அதுதான் அவங்களுடைய டெஃபினேஷன், அவங்களுடைய எக்ஸ்பிளனேஷன். மேடம் சொன்னது இதுதான் சமூக நீதி. எந்த ஒரு திட்டத்தை எடுத்தாலும்
அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவருக்குமான உள்ளடக்கிய வளர்ச்சி, அதை தான் அவங்க மீன் பண்றாங்க. ஆனா இப்ப வைக்கப்பட்ட வாதம் என்பது அந்த பலன்கள் யாருக்கு போய் சேர்ந்திருக்கு அததான் நான் உங்களுக்கு படிக்கிறேன். டைரக்ட் பெனிஃபிட் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அது ஏழைகளுக்கான திட்டமா அது எப்படி இருக்க முடியும்? காரணம் இருக்கு. 80 கோடி மக்களுக்கு இந்த கொரோனா காலத்திலிருந்து ஃப்ரீ ரேஷன் கொடுக்கப்படுது. அது உங்களுக்கு சமூக நிதியா தெரியலையா? ஃபார்மர்ஸுக்கு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் 2.7 lakh crore, விவசாயிகளுக்கு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்களே, அது உங்களுக்கு சமூக நிதியா தெரியாதா? 25 கோடி மக்களை வந்து இதுல இருந்து பாவர்ட்டியிலிருந்து எலிவேட் பண்ணி மேல எடுத்துன்னு வந்திருக்காங்களே, அது உங்களுக்கு சமூக நிதியா தெரியாதா? அதே மாதிரி 78 லட்சம் ஸ்ட்ரீட் வெண்டர், அதாவது தெருவில் உட்காரக்கூடிய அந்த கடைகளை வைத்தவர்களுக்கு உங்களுக்கு 78 லட்சம் வெண்டரை கொடுத்துருக்காங்களே, அது உங்களுக்கு சமூக நீதி இல்லையா? நீங்க இந்த பசங்க யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1.4 crore ட்ரெயின்டு ஸ்கில் இந்தியா மிஷன்ல அவங்க 1.4 crore பீப்புளுக்கு ஸ்கில் ட்ரெயின் பண்ணிருக்காங்களே, அது உங்களுக்கு சமூக நீதி இல்லையா? இல்ல 43 கோடி பேருக்கு லோன் கொடுத்துருக்காங்களே, அது உங்களுக்கு சமூக நீதி இல்லையா? என்ன உங்களுக்கு இதுதாங்க சமூக நீதி. பெண்களுக்கு கொஞ்சம் இருங்க, நான் இதை சொல்லிடுறேங்க. அதே மாதிரி விவசாயிகளுக்கு வரும்போது 11.8 கோடி ஃபார்மர்ஸுக்கு டைரக்டா அவங்களுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களே, இதுதாங்க சமூக நீதி. 4 கோடி ஃபார்மர்ஸுக்கு கிராப் இன்சூரன்ஸ் பண்றாங்களே, இதுதாங்க சமூக நீதி. உங்களுக்கு 30 கோடி முத்ரா லோன் கொடுத்திருக்காங்களே, இதுதாங்க சமூக நீதி. அதே மாதிரி 28% பெண்கள் இன்னைக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் வந்திருக்காங்களே, அதுதாங்க சமூக நீதி. சமூக நீதி 2 கோடி வீடு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கட்டி சமூக நீதி என்பது நீங்க வெறும் அந்த ரிசர்வேஷன் பாயிண்ட் வச்சு சமூக நீதி என்பது அனைவருக்குமான ஒரு வளர்ச்சி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யாருக்கு போய் சேரணுமோ அதை கொண்டு போய் சேர்ந்துமே இல்ல, அதுல ஜாதி பேதம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரே சிம்பிளான கேள்விதான். 60 கோடி விவசாயிகளுக்கு 2.4 லட்சம் கொடுத்தீங்களே, வெறும் 1000 முதலாளிகளுக்கு 15 லட்சம் கோடி கொடுத்தீங்களே வாரா கடன், அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இதுல சமூக நீதியா? நான் சொல்றேன். 60 கோடி நீங்க 60 கோடி விவசாயிகளுக்கு 2.41 லட்சம் ரைட்டு ஒத்துக்குவோம். ஒரு 1000 பேருக்கு 15 லட்சம் கோடியை கொடுத்திருக்கீங்களே, இதுதான் சமூக நீதியான்னு கேக்குறேன். யூபி அரசாங்கத்துல 25 லட்சம் கோடி போன் பேங்கிங் மூலமாக லோன் கொடுக்கப்பட்டதுன்னு நான் இவங்க பிஜேபி ஆட்கள் சொல்லல, ரகுராம் ராஜன் சொன்னது. அவங்களுடைய 25 லட்சம் கோடி கொடுக்கவே இல்லை. சொல்லிடுறேன். இன்னொன்னு 15 லட்சம் கோடி வாரா கடனுக்கும் 25 லட்சம் கோடி வாரா சொல்லிருக்காருங்க. பிரிண்ட் மீடியால இருக்குங்க, நான் அதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அந்த புள்ளி மட்டும் விவாதத்துக்கு நிச்சயமா சொல்றேன். வாராக்கடனுக்கும் தள்ளுபடிக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த 9 ஆண்டு காலத்துல இந்த என்டிஏ அரசாங்கம் 8 லட்சம் கோடி திருப்பி வாங்கிருக்கு. ஒண்ணும் கிடையாது. 1.62 லட்சம் கோடி நீங்க எப்படி எடுப்பாங்க தவிர போய் பேசாதீங்க. நீங்க லோன் கொடுத்து அதாவது மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? நான் சொல்லிடுறேன். இல்ல நான் சொல்றேன். ஒரே ஒரு செகண்ட். இப்ப மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, 2 பேருமே பேசுறாங்க, இதுல உண்மை என்னப்பா அப்படின்றப்ப இல்ல கிராஸ் பண்ணாம பேசுங்க. நான் குறுகிய நேரம் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. 15 லட்சம் கோடி வாராக்கடன் என்பது அவங்களுக்கு ஃப்ரீ, அத ரைட் ஆஃப் வேவர் பண்ணல, அத அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கல. அந்த புக்ல இருந்து எடுத்து வைத்து அந்த பணத்தை வசூலிக்கப்படும். அதுல மாற்று கருத்து நிச்சயமாக இல்ல. அப்புறம் ஐயா சொன்னார், ஒரே நிமிஷம், இது முக்கியமானது. கார்ப்பரேட் டாக்ஸ் 22% குறைச்சாருன்னு, டிவிடெண்ட் டாக்ஸ் 20% இன்கிரீஸ் பண்ணாங்க. இந்த புள்ளியில இன்கிரீஸ் பண்ணது அந்த பணக்காரர்கள் அதை டாக்ஸ் கொடுக்கணும். சோ அதையே மறைக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, நான் சொல்லல. ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ட்ட இந்த கேள்வி போகுதுங்க. 15.5 லட்சம் கோடி வாரா கடன் சொன்னதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காங்க, வாரா கடன்ல நாங்க வசூலிச்சது 1.63 லட்சம் கோடி. அப்ப இதை தாண்டி நாங்க யார்ட்ட ராமகிருஷ்ணன் நீங்க பதில் சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லலாம். அதாவது இன்னைக்கு காலையில பார்லிமெண்ட்ல சமர்ப்பிக்கப்பட்ட அந்த பட்ஜெட்ல கிராமப்புறத்துல நலிவடைந்து வரும் விவசாய தொழிலாளிகளுக்கு, ஏழை விவசாயிகளுக்கு அவங்களுக்கு வழக்கமாக ஒதுக்கி வந்த அந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருக்கு. மற்ற பட்டியலை சொல்லி புரியவில்லை. 1. 2வது
அடுத்து விவசாய தொழிலாளிகள் நான் சொன்னேன். அடுத்து விவசாயிகளுக்கும் உரமானியம் குறைக்கப்பட்டிருக்கு. மற்ற புள்ளிவிவரத்தில் என்ன பண்ண இல்ல இந்த புள்ளிவிவரம் ரொம்ப முக்கியம் இல்ல. கார்ப்பரேட்டுகளுக்கு சலுகை காட்டுறாங்க, பல லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்றது இல்ல. அந்த இடத்த கொஸ்டின் பண்றாரு. அப்படி இல்லன்னு கேக்குறாரு. அதுக்கு உங்க பதில்? அதாவது நீங்க கரெக்டா சொன்னாரு. பாராளுமன்றத்துல நீங்க கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு எவ்வளவு வாராக்கடன் எவ்வளவு தள்ளுபடி பண்ணிருக்கீங்க சொல்லி நிர்மலா நிதி அமைச்சர் சொன்ன புள்ளி விவரம். நானும் அவர் சொல்றது இல்ல. ஒரு இடைவேளைக்கு பிறகு நிதி அமைச்சர் கொடுத்த புள்ளி விவரத்துல 15 லட்சம் கோடி ரூபாய் நாங்கள் தள்ளுபடி செய்திருக்கிறோம். ஓகே, நம்மோடு திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பீட்டர் அல்போன்ஸ். இந்த இவ்வளவு நேரம் நடந்த விவாதத்துல வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப முக்கியமான அம்சம் இந்த இடைக்கால பட்ஜெட்ல நிதியமைச்சர் சொன்னதுல முக்கியமான அம்சம், அது அரசியல் விவாத பொருளா மாறி இருக்கு. அது சமூக நீதியே பாஜக அரசின் கொள்கை அப்படின்னு சொன்னதுதான் நம்ம பேசுறோம். அதுல திரு ராம சீனிவாசன் அவர்கள் சொன்னது, சமூக நீதியை பத்தி திமுக புரிஞ்சுக்கிட்டது வேறதா இருக்கலாம், ஆனால் இடபிள்யூஎஸ் ஆதரித்த காங்கிரஸ் பாஜக பேசுகிற சமூக நீதி அரசியலை புரிஞ்சுக்க முடியும், இந்த கேள்வியை கட்டாயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் சொல்றதுல எனக்கு புரியுது. ஆனா பாஜக சொல்ற சமூக நீதியை யாரும் புரிந்து கொள்ளவே முடியாது. இப்போ காங்கிரஸ் அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ங்கிறத எப்படி புரிந்து கொண்டதுன்னா, எல்லா சமூகத்தில் இருக்கிற ஏழை மக்களையும் உள்ளடக்கியதாக அந்த தொகுப்பு இருக்கணும். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னா யாரு? அவங்க மேல் தரப்பு உயர் சாதி மக்கள் மத்தியில் உள்ள ஏழைகள் மட்டும்தானா? அவங்க வேற ஒரு தலித்தோ ஒரு பட்டியலின மக்கள்லயோ அந்த மாதிரி ஏழைகள் இருக்கக்கூடாதா? அவர்களுக்கு அந்த இட ஒதுக்கீடு கிடையாதா? அது காங்கிரஸ் கட்சிக்கு அதுல உடன்பாடு இல்லை. ரெண்டாவது, காங்கிரஸ் கட்சிக்கு இன்னொரு விஷயத்துல என்னன்னா, இந்த 8 லட்சம் ரூபாய் பிக்ஸ் பண்ணாங்க பாத்தீங்களா? இந்த 8 லட்சம் ரூபாய் இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் எவ்வளவு? அப்ப இன்கம் டாக்ஸ் ஸ்லாபே நீங்க அவ்வளவு வைத்திருக்கின்ற போது 8 லட்சம் ரூபாய் வருமானம் உள்ளவர்களை நீங்கள் ஏழைகள் என்று வகைப்படுத்துவது மறைமுகமாக மேல் சாதி வகுப்பினருக்கு இந்த 10 விழுக்காட்டு இடங்களை அப்படியே தூக்கி கொடுப்பதற்கு சமம் என்றுதான் நாம சொல்றோம். இத சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு நீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னால என்ன நடந்தது? அதாவது யுஜிசி என்ன சொன்னாங்க? பேக்லாக் பட்டியலின மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருந்த இடஒதுக்கீட்டை பூரா அந்த இடங்கள் நிரப்பப்படவில்லை என்று சொன்னால் உடனே மேல் சாதிக்கு கொடுத்து விடலாம் என்கிற முடிவோடு தான் அவங்க புறப்பட்டாங்க. ஆனா அதுக்கு எழுந்த எதிர்வினையை பார்த்து பயந்து போய் தேர்தல் காலமாக இருக்கிறது, அதற்கு பிறகு பேக் அடிக்கிறாங்க. இவர்கள் அதாவது நீங்க பல விஷயங்களை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். இன்னைக்கு சமூக நீதியை பற்றி பேசுறவங்க அனைத்து சாதியினரையும் அர்ச்சராகலாங்கிறத ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க? சமூக நீதி எங்க பொருளாதாரத்தில் மட்டும்தான் சமூக நீதி பார்க்கணுமா? அரசியல் அதிகாரத்தை பங்கிட்டுக் கொள்வதில்லை இல்லையா? ஏன் ஒரு குடியரசுத் தலைவரை நீங்க பாராளுமன்றம் திறப்பதற்கு நீங்கள் அழைக்கல? நீங்க அதை போல பெரிய கேள்விகள் இருக்கின்றன. ஆனா இன்னொரு கோணம் இருக்குது. அரசியல் ரீதியான சமூக நீதியில ஸ்ரீராம் அவர்கள் சொன்னாங்க, குடும்ப அரசியலுக்கு எதிராக இருப்பது அது சமூக நீதி, ஊழலை ஒழிப்பது அது சமூக நீதி, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும், அதுல ஜாதி வித்தியாசம் இல்லாம கிடைக்கணும், அது சமூக நீதி. இதுதான் பாஜகவின் சமூக நீதினு சொன்ன பார்வையை எப்படி எடுத்துக்கிற? எப்படிங்க சாதி இல்லாமல் இந்த சமூக கட்டுக்கோப்பு எங்கங்க? இட் இஸ் an elephant in the room. இன்றைக்கு பாஜக ஒவ்வொரு மாநிலத்திலையும் துணை முதலமைச்சர்கள், முதலமைச்சர்களை என்ன அடிப்படையில் போடுறாங்க? இன்னைக்கு ஒரு ராஜஸ்தான்ல மத்திய பிரதேசத்தில் ஒரு யாதவரை எதற்காக முதலமைச்சராக போடுகிறார்கள்? அவங்க பேக்வர்ட் கிளாஸ். ஏன் பிரதமர் தன்னை ஏன் பேக்வர்ட் கிளாஸ் சொல்றாரு? அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நம்முடைய குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர் நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையினுடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு ஜாட்டினுடைய பெருமையை நீங்க கெடுக்கிறீங்கன்னு சொல்றாரு. எந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு? பாராளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் அந்த சபாநாயகருக்குள்ள ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு குடியரசு துணைத் தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு ஜாட்டினுடைய பெருமையை நீங்கள் கெடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஜாதி எங்க இல்ல? சாதியினுடைய அடிப்படை அதான ராகுல் காந்தி என்ன சொல்றார்? நீ ஒன்றிய அரசினுடைய செயலாளர்கள்ல 90 செயலாளர்கள் இருக்கிறாங்க, பிரின்சிபல் செக்ரட்டரிஸ், அவங்க தான் அரசாங்கத்தை நடத்துகிறார்கள். அதில் 85 பேர் மேல் சாதியினர்.
மீதி இருக்கிற 5 பேர் தான் வந்து தலித்துகள், பட்டியலின மக்கள், மலைவாழ் மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், சிறுபான்மை மக்கள். உயர்நீதிமன்ற நீதிபதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள்ல வந்து நீங்க வந்து பார்க்கிறோம் நம்ம எத்தனை ரெக்ரூட்மெண்ட் நடக்கு. ஒவ்வொரு உயர்நீதிமன்றங்களையும் நீங்க எத்தனை வந்து பட்டியலினத்தை சார்ந்த நீதிபதிகள் இருக்கிறார்கள்னு பாக்குறோம். இது வந்து பொதுத்துறை நிறுவனங்கள்ல வந்து சிஎம்டி, சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், எத்தனை துறைகள்ல வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், தலித் மக்கள், பட்டியலின மக்கள் இருக்காருன்னு பாக்குறோம். இதே போல அரசாங்கத்தினுடைய கேந்திரமான வெளியுறவு துறையில் இருக்கிற அம்பாசிடர்ஸ், ஆளுநர்கள், இவற்றெல்லாம் எங்கே இருக்கிறார்கள் என்ற கேள்வியை வந்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எக்கனாமிக்ஸ் அஃபேர்ஸ் முக்கியமான புள்ளியை தொட்டிருக்கிறதுனால சீனிவாசன் இப்ப 2 இடம், இப்ப ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது நீங்க பணக்காரர்களுக்கு தான், நீங்க அவங்களுக்கான அரசு, அதுதான் உங்க சமூக நீதின்னு. இப்ப பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சுட்டிக்காட்டுவது பணக்காரர்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க உயர் வகுப்பினருக்கான அவங்களுக்கான கட்சி அப்படின்னு, அதுதான் நீங்க பேசுற சமூக நீதின்றது. இதுக்கான விளக்கம் நான் அதை மறுக்கிறேங்க. இன்னைக்கு இந்தியாவினுடைய வளர்ச்சி பாதையினுடைய மேக்ரோ இண்டிகேட்டர்ஸ் நான் சொல்றேன். ஜன்தன் அக்கவுண்ட்ல மாத்திரம், ஜன்தன் அக்கவுண்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியும், 0 பேலன்ஸ், வங்கி கணக்குல எந்த பணமும் இல்லாமல் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலான்றதுதான். இதை வந்து அமெரிக்காவோட டைம்ஸ் மேகசின் வந்து இட்ஸ் a big revolution in financial inclusion in the history of Indiaன்னு சொன்னாங்க, பாராட்டினாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி, பினான்சியல் இன்க்ளூஷன்ல ஜன்தன் அக்கவுண்ட்ங்கிறது மிகப்பெரிய புரட்சி. வங்கி கணக்கே இல்லாத லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேருக்கு, குறிப்பாக பெண்களுக்கு 0 பேலன்ஸ்ல வங்கி கணக்கு கொடுத்தோம். இன்னைக்கு அவங்க வங்கி ஆபரேஷன்ஸ் பண்றாங்க. இத்தனை வருஷமா காங்கிரஸ் செய்யாதது, இத்தனை வருஷமா மார்க்சிஸ்ட் கட்சி இதை கோரிக்கை வைக்காத ஒரு விஷயம் இது. அதுல மாத்திரம் 34 லட்சம் கோடி வந்து டிரான்ஸ்பர் ஆயிருக்கு ஜன்தன் அக்கவுண்ட்ல மாத்திரம். இன்னைக்கு நிதியமைச்சர் அம்மா அவர்கள் அதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. விவசாயிகளுக்கான ஒரு வருஷத்துக்கு 4 மாதத்துக்கு ஒரு தடவை 2000 ரூபாய் பணம், இதுவரைக்கும் 30 தவணைகள்ல அந்த விவசாயிகளுக்கு அந்த பணம் கிசான் சம்மான் நிதி போயிருக்கு. எவ்வளவு பணம்னு பாருங்க. இன்னைக்கு இந்தியாவில் ஒரு நாளைக்கு 2.5 லட்சம் பேர் புதுசா பிராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்குறாங்க. 2.5 lakhs எவ்ரி டே நியூ பிராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ். 11,000 வீடுகள் ஒவ்வொரு நாளும் பிரதமர் ஆவாஸ் யோசனால ஏழைகளுக்கு இலவச வீடுகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் 27,000 வீடுகளுக்கு இலவசமாக குடிநீர் இணைப்பு வீட்டு வாசல் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. 5 லட்சம் ரூபாய்க்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் என்பது எல்லாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2011 பாப்புலேஷன்ல அந்த பிலோ பாவர்ட்டி லைன் பிபிஎல் சென்சஸ் எடுத்து அதுல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு நலத்திட்டங்கள் மூலம் சென்றடைவதை பற்றி சொல்றீங்க. அவர் வைத்த விமர்சனம்ன்றது ரொம்ப வேற ஒரு இடத்துக்கு தள்ளினார் விவாதத்தை. நீங்க நலத்திட்டம் யாராருக்கு போய் சேர்ந்திருக்கின்றீங்க, அவர் வைத்த குற்றச்சாட்டு அப்படின்றதே வெளிப்படையாக சொன்னார். வந்து இடபிள்யூஎஸ் யாருக்கானது அப்படின்னு சொன்னது அது உயர் ஜாதியினராக கருதப்படுகிறவர்களுக்கு தான் அப்படின்றது தானே வச்ச விமர்சனம். நான் இப்ப பதில் சொன்னது ராமகிருஷ்ணனுக்கு, பீட்டர் அவர்களுக்கு இல்ல. நீங்க ரெண்டையுமே கேட்டீங்க. நான் அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்றேன். பீட்டருக்கு சொல்லிட்டீங்கன்னா ஒரு விளக்கம் வாங்கி ஒரு இடைவேளை இல்லைன்னு நினைக்கிறேன். பீட்டர் சாருக்கு சொல்லிட்டீங்கன்னா ஒரு இடைவேளை போய்டு சொல்லிருங்க. இல்ல வந்து ஒரு நீங்க ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. நீங்க 2 நிமிஷம் டைம் கொடுங்க. இடபிள்யூஎஸ் மசோதா பாராளுமன்றத்தில் அறிமுகமாகும் போது இதுல வந்து இன்னைக்கு பீட்டர் அண்ணன் சொல்ற இத்தனை அப்ஜெக்ஷன்ஸ் இவங்க வாசிச்சு பார்த்து ஓட்டு போட்டாங்களா, வாசிக்காம ஓட்டு போட்டாங்களா? 8 லட்சம் ரூபாய் கிரீமி லேயருக்குன்னு இடபிள்யூஎஸ்ல இருக்கிறத எந்த காங்கிரஸ் எம்பியும் ராகுல் காந்தி உட்பட அதை வாசிக்காமலே அந்த மசோதாக்கு ஓட்டு போட்டாங்களா? மார்க்சிஸ்ட் கட்சிக்காரங்க வாசிக்காமலே ஓட்டு போட்டாங்களா? அப்படி நாங்க வாசிக்கிறேங்க ஆனா ஓட்டு போட்டோம்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ், எவ்வளவு பெரிய இல்லிட்ரேட்ஸா காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும். சரி, இப்ப நான் கேக்குறேன், பீட்டர் அண்ணன் பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால மண்டல் கமிஷன் கிரீமி லேயர்ல 8 லட்சம் இருக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்றது? அதை மண்டல் கமிஷன்ல ஓபிசி வரும்போது அதுல வசதியானவர்கள் வசதியற்றவர்கள் சொல்லும் போது 8 லட்சம் நாம்ஸ், அந்த 8 லட்சத்தை யாரு கொண்டு வந்தது? பிஜேபியா இல்லையா? நாங்க அதற்கும் இதற்கும் பேரிட்டி இருக்க வேண்டும் என்பதற்காக 2ஐ ஒன்னாக்கி இருக்கிறோம். அதாவது அந்த 8 லட்சம் வந்து எதற்காக கொடுத்தோம்னா, அந்த 8 லட்சம் வச்சு கூட அந்த இடங்களை ஃபில்அப் பண்ண முடியல. பேக்வர்ட் கிளாஸுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களை அந்த 8 லட்சம் கிரீமி லேயர் வைத்தால் கூட அந்த இடங்கள் வந்து இன்னும் ஃபில்அப் ஆகாம இருக்கு. இன்னும் ஐஐடில எத்தனை ப்ரொஃபசர்கள் பேக்வர்ட் கிளாஸ் இருக்காங்க, ஐஐஎம்ல எத்தனை ப்ரொஃபசர்ஸ் பேக்வர்ட் கிளாஸ்ல இருக்காங்க, பொதுத்துறை நிறுவனங்கள்ல கிளாஸ் 1 ஆபீசர்ஸ் எத்தனை பேர் பேக்வர்ட் கிளாஸ் நிறுவனங்கள் இருக்கிறாங்க. இன்னும் நீங்க ப்ரமோஷன்ல வந்து பேக்வர்ட் கிளாஸுக்கு வந்து நீங்க அங்கீகாரம் கொடுத்திருக்கீங்களா?
ஆகவே இதற்காக வேண்டிய அந்த கிரீமி லேயர்ல 8 லட்சம் வச்சோம்னா அப்படி பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் மத்தியில அந்த 8 லட்சம் வருமானம் அந்த லிமிட்டை வைத்தாலாவது அந்த இடங்களை வந்து ஃபில்அப் பண்ணிட முடியுமான்னு தான் பாக்குறோம். அப்படியும் ஃபில்அப் ஆகல. அப்ப அவர்கள் எப்போது வந்து அதை ஃபில்அப் பண்ண முடியும்? ஆனால் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படி அல்ல. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து நீங்க வந்து இந்த 10% என்ன வருது கடைசியில? எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. ஃபார்வர்ட் கம்யூனிட்டியுடைய மொத்த ஜனத்தொகை என்ன? இந்தியாவில் ஒட்டுமொத்தமா கணக்கு பாத்தீங்கன்னா 5 விழுக்காட்டுக்கு மேல கூட இருக்காது. 5 விழுக்காடு உள்ள ஜனத்தொகைக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு. ஆனால் நீங்க வந்து பட்டியலின மக்களுக்கோ மோஸ்ட் பேக்வர்டுக்கோ பேக்வர்டுக்கோ அவங்க ஜனத்தொகை எவ்வளவு? மறுத்திருக்கலாமே, ஓட்டு போடாம இருந்திருக்கலாமேன்னு கேட்டார். எதற்கு? அதைத்தான் சொல்லித்தானே கேட்டோம். அன்னைக்கே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதை எழுப்புச்சு. இந்த 8 லட்சம் ரூபாயை வந்து நீங்க வந்து இதை வந்து குறைக்கணும். இந்த 8 லட்சம் ரூபாயை வந்து நீங்க வந்து குறைச்சாதான் உண்மையான ஏழைகளுக்கு வந்து கிடைக்கும். ரெண்டாவது எல்லா ஓட்டுலாம் நீங்க எங்க சார் பார்லமெண்டா நடத்துறீங்க? நீங்க யார்கிட்ட ஓட்டு கேட்டீங்க? 145 பேரை வெளியே அனுப்பிச்சிட்டு நீங்க பார்லமெண்ட் நடத்துறீங்க. ஓட்டு என்ன கவுண்டிங்கா பண்ணீங்க? நீங்க டிவிஷன் கேட்டா பண்ணீங்க. சொல்ல விரும்புறேன். அரசியல் நிர்ணய சபையினுடைய கடைசி கூட்டத்துல வரவு பணி பெற முடிச்சுட்டு அண்ணல் அம்பேத்கர் ஆற்றிய உரை என்பது ரொம்ப புகழ்பெற்ற உரை. என்ன சொன்னாரு? ஒருவருக்கு ஒரு ஓட்டு, ஆனா ஒருத்தருக்கு ஒரு வேல்யூவா சமூகத்துல? அது சமூகத்திலையும் பொருளாதாரத்தை ஏற்றத்தாழ்வு நீடிக்கின்ற வரையில் இந்த அரசியல் சட்டம் நிலைச்சு நீடிக்குமாறு சந்தேகம் சொன்னார். அப்ப சமூக நீதி என்பது எல்லாத்தையும் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கிற காலத்துல அவர் என்ன சொன்னாரோ ஒருவருக்கு ஒரு ஓட்டுன்றது இருக்கு. ஆனா அந்த ஒன் வேல்யூ, ஒரு மனுஷன் ஒரு வேல்யூ இருக்கு பாருங்க. மலைக்கு மடுவுக்கும் ஏற்றத்தாழ்வு வருது. அந்த மதிப்பை ஏற்படுத்த முடியல. அதே மாதிரி சாதி, அந்த தீண்டாமை கொடுமை, சாதிய கொடுமை, அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கு, சமத்துவம் கொண்டு வர முடியாது. ஆகவே இந்த சாதி கொடுமை நீங்காத வரையில், பொருளாதார ஏற்றத்தை நீங்காத வரையில் இந்த அரசு சட்டத்தை தொடர்ந்து நீடிக்குமா என்று சமூக நீதிக்கான சரியான அர்த்தத்தை கடைசி கூட்டத்தில் அம்பேத்கர் சொன்னார் பாருங்க. 75 ஆண்டுகளுக்கு பிறகு கூட கனவா இருக்குன்னா அதுதான் முக்கியமான சமூக நீதி. கான்ஸ்டன்டைன் அப்போதே குறுக்கிட விரும்பினீங்க. எந்த புள்ளியில் மறுத்து பேசணும்னு நினைச்சீங்க? அதாவது நான் சொன்னேன்ல, இந்த வாராக்கடன் அதை வந்து ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2023 தி ஹிந்து, வேற யாரும் இல்லை, நம்பிக்கைக்குரிய பிரஸ், ஹேஸ் இந்தியா டைட் ஓவர் த ப்ராப்ளம் ஆஃப் பேட் லோன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதியிருக்காங்க. அதில் அவங்க சொல்கிற வார்த்தை, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ஃபைனான்ஸ் Mr. Bhagavat Karath told the Rajya Sabha in December that loans written off by scheduled commercial banks during the last 5 years, okay, right, 10.1 lakh crore. Significantly, only 1.32 lakh crore has been recovered. இது வந்து நான் சொன்னதில்லை, பகவத் காரத் அப்படிங்கிற மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஃபார் ஃபைனான்ஸ் அவர் வந்து பாராளுமன்றத்தில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து தி இந்து என்கிற நூற்றாண்டுகளை கொண்டாடிய பத்திரிகை கொடுத்தது. யார் வேணாலும் பார்த்துக்கலாம், தலைப்போட சேர்த்து சொல்லிட்டேன். சோ நான் சொல்றது முடிச்சிடறேன். அப்ப நீங்க இந்த மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, விவசாயிகளுக்கு சரி, ஒரு பக்கம் நான் இன்னொரு கேள்விக்கு வரேன். இந்த 10.5 லட்சம் கோடியை நீங்க வாராக்கடன் நிறுத்தி வச்சு மெதுவா வாங்குறீங்கல்ல, ஏன் ஏழை மாணவர்களுக்கு நிறுத்தி வச்சு வாங்கக்கூடாது? ஏன் ஏழை விவசாயிகளுக்கு நிறுத்தி வச்சு வாங்கக்கூடாது? அவனை மட்டும் வீட்டை காலி பண்ணு, ரோட்டை காலி பண்ணுன்னு அடிச்சு தூக்கி தெருவில் போடுறீங்களே, இது என்ன நியாயம் கேட்கறேன் நான். அதுதான் உங்க சமூக நீதியான்னு கேட்கறேன். மாணவர்கள் படிக்கிறதுக்கு வாங்கின கடனுக்கு வட்டியோட சேர்த்து கட்டல அப்படின்னா மாணவர்கள் இங்க தூக்குல தொங்கினானா இல்லையா? நம்ம மதுரை மாணவன் இந்த இதை வந்து நீங்க ஏன் 1000 கோடி 2000 கோடி கொடுத்த பணக்காரர்களுக்கு கொடுக்கல? அப்போ உங்களுடைய சமூக நீதி என்பது பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரியும் இல்லாதவனுக்கு ஒரு மாதிரியுமாக இருக்கிறது. முதல்ல இந்த வாரா கடன் என்ற ஒரு பூதத்தை உருவாக்கிய பெருமை யூபி அரசாங்கத்தை சேரும். அதை முதல்ல நம்ம மைண்ட்ல வச்சுப்போம். அண்ணன் எதுல இருந்து படிச்சாருன்னு தெரியாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லோக்சபா unstarted question number 1902 answered on 19/12/2022. கேள்வியை எழுப்பியவர்கள் ஸ்ரீ ரவ்னீத் சிங் பிட்டு, ஸ்ரீ பிரத்யூத் போர்டாலி. இந்த 2 எம்பிகள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னது மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4,80,111 கோடி லாஸ்ட் 5 ஃபினான்ஷியல் இயர்ல அவங்க ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. சரி,
பேங்கிங் இன்சால்வன்சி, பேங்கிங் ஐபிசி, ஓகே, அந்த ஐபிசியோட இன்சால்வன்சி அண்ட் பேங்க் கரப்டன்சி ஆக்ட் மூலமாக 2,43,000 கோடி ரெக்கவர் பண்ணியிருக்கு. ஸோ மொத்தமாக நான் சொன்னது 8 லட்சமா இருக்கலாம், 7,23,111 கோடி ரெக்கவர் பண்ணிருக்கு இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்துல தான் கலெக்ட் பண்ணிருக்கோம். விட்டுட்டு போன அந்த 15 லட்சம் என்பிஏல இவ்வளவு அமௌண்ட் கலெக்ட் பண்ணிருக்கு. பேலன்ஸ் அமௌண்ட்டும் கலெக்ட் பண்ணப்படும். லோவஸ்ட் என்பிஏ இந்த 10 அரசாங்கத்துல இந்த அரசாங்கத்தினால விமர்சனம் என்னன்னா, கார்ப்பரேட்டுகளுக்கு வரி சலுகைன்றது ஒண்ணு, அவங்க வாங்கின கடன் இருக்குல தள்ளுபடி செஞ்சுட்டாங்கன்றது தானே விமர்சனம். அது திருத்து பேசுவது தள்ளுபடி என்பது திருத்து பேசலங்க. ஹிண்ட் பேப்பர் திருத்து பேசுறாங்க. நீங்க ரிப்போர்ட் கொடுத்தது ஒரு தப்பான ஃபிகரை சொன்னாரு. என்ன சொன்னாங்க? லோக்சபால நான் தப்பா சொல்றேன். எம்பி கேள்வி கேட்டார்கள், அதற்கு மேடம் என்ன பதில் சொல்லி அதுல 7 லட்சம் கோடி ரெக்கவர் பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்கேன். நீங்க 15 லட்சம் கோடி ரைட் ஆஃப்னு சொன்னீங்க. இதுவரைக்கும் ரெக்கவர் பண்ணது 7,23,000 கிடையாது. லோக்சபால சொன்ன டேட்டா நீங்க எப்படி வேணா போட்டு பாத்துக்கோங்க. நான் சொல்றேன் இந்து பேப்பர் நம்புறீங்க. நான் லோக்சபால நம்புறீங்க. சீனிவாசன் அவர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு பாப்போம். கொஞ்சம் இருங்க. இல்ல 7 லட்சம் கோடி எங்க இருந்து வந்தது? நான் உங்களுக்கு அமௌண்ட் படிச்சேன். தொடர்ந்து திரு சீனிவாசன் இந்த விமர்சனம் உங்களை ஒரு நிழலை போல தொடர்ந்து வரக்கூடிய விமர்சனம்ன்றது, நீங்க கார்ப்பரேட்டுகளுக்கு வரி சலுகை கொடுக்கிறது, அவங்க வாங்கின கடனை வந்து தள்ளுபடி பண்ணிடுறீங்க, ஏழைகள் கழுத்தை நெருக்கிறீங்க, இதுதான் விமர்சனமே. இப்ப 2 பேரும் ஆதாரத்தை கொடுத்திருக்காங்க. நீங்க சொல்லுங்க சீனிவாசன் சார். அதாவதுங்க, மத்திய அரசு கொடுக்கிற தொழில் கடன்கள்ல முத்ரா மாதிரியான கடன்களுக்கு தான் கொலேட்ரலே இல்லாம, செக்யூரிட்டி இல்லாம கொடுக்கிற கடன்கள் வந்து அதுதான். அதை தாண்டி தொழில் நடத்துகிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர் ஸ்மால் பிளேயரோ பிக் பிளேயரோ கொலேட்ரல் அப்படின்னா ஈடு, அதற்கு ஈடாக சொத்தெல்லாம் காமிச்சு தான் வங்கியில கடன் வாங்குறாங்க. நீங்க இந்த ஒட்டுமொத்த விவாதத்தையுமே திட்டமிட்டு திரிக்கிற வேலையை தான் திமுக கம்யூனிஸ்டுகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. வெய்வர்னா என்ன, ரைட் ஆஃப்னா என்னன்னு தமிழ்நாட்டினுடைய ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் நிதியமைச்சர் அவர்கள் ரொம்ப தெளிவா விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. மிக மூத்த பத்திரிகையாளர் எடுத்த இன்டர்வியூ அது, அதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். வெய்வர் அப்படின்னா இனிமே இந்த கடனை நீ கட்ட வேணாம்ப்பா, 1 லட்சம் ரூபாய் நீ பாக்கி வச்சிருக்க, உனக்கு லோனை வெய்வ் பண்ணியாச்சு, நீ போயிடு அப்படின்னு சொல்றதுதான் வெய்வர். இது பெரும்பாலும் விவசாயிகளுக்கு இந்த மாதிரி பலன்களை பல மாநில அரசுகளும் செய்கின்றன. ரைட் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கடனை வசூல் பண்றதுக்கு அந்த வங்கியினால முடியல, கொடுத்த பணம் திரும்ப வரல, இட் ஹஸ் பிகம் பேட் லோன். அப்போ அந்த கணக்கினுடைய பேலன்ஸ் ஷீட்ல இருந்து, வங்கியினுடைய அந்த பேலன்ஸ் ஷீட்ல இருந்து மாத்திரம் அதை எடுத்து வைத்து விட்டு அதை இந்த பணத்தை வசூலிக்க வேண்டிய ஒரு செக்ஷனுக்கு கொண்டு போறதுதான் ரைட் ஆஃப். இந்த கணக்குல அது இருக்காது, அதற்கு பதிலாக இன்னொரு கணக்குல இருக்கும். அங்கே அந்த சொத்துக்களுக்கு அடமான பத்திரங்கள்லாம் அங்கே இருக்கும். அவங்க நோட்டீஸ் விடுவாங்க. லீகலா தேவைன்னா சில பேர் கேஸ் போட்டு என்ன வசூல் பண்ணக்கூடிய ஸ்டே வாங்கினாங்கன்னா வழக்கு நடக்கும். அந்த பணத்துல ஒரு பைசா கூட இதுவரைக்கும் இந்திய அரசாங்கம் எந்த கார்பரேட்டுக்கும் வெய் பண்ணல. வெய்வர் வேற, ரைட் ஆஃப் வேற, என்ன தெரியாம பேசிக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? நீங்க சொல்லுங்க. அது வித்தியாசம் இல்ல, உள்நோக்கத்தோடு திசை திருப்புறாங்களா, பாஜக மீது விமர்சனம் வைக்கிறாங்களா? உங்க நிறைவு பார்வை திரு பீட்டர் அல்போன்ஸ். அதாவது இப்போ வந்து இந்த பேங்க் எம்ப்ளாயிஸ் யூனியன் வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்னா, இந்த கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது, அதாவது முதல்ல, அதாவது 2014 to 19 வந்து 14.5 லட்சம் கோடி, 19 to 24 10 லட்சம் கோடி, அப்போ மொத்தம் 24 லட்சம் கோடி. இந்த 24 லட்சம் கோடியில சரி பாதி, ஏறக்குறைய 50 to 55% வந்து பிக் கார்பரேட் ஹவுசஸ். அதாவது இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் டைகூன்ஸ் சொல்லக்கொண்டு நம்முடைய மோடி அரசாங்கத்தில் எந்த விதமான பெரிய விழா நடத்தினாலும் முன் வரிசையிலே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த பெரிய டைகூன்ஸ். இதுல உதாரணமா நான் யாரை சொல்லணும்னா அனில் அம்பானியை சொல்றேன். நம்முடைய பிரதமர் வந்து அவரை கூடயே வந்து அழைச்சிட்டு போனார் பிரான்ஸ்ல, அவருக்கு ரஃபேல் டீல் வாங்கி கொடுக்கிறதுக்கு, அவர் இன்க்ளூடட். அவர்களுக்கு தள்ளுபடி செய்யப்பட்ட கடன் வந்து 55 விழுக்காடு. சரி, இதுல வந்து மீதி இருக்கிற கடன் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஸ்மாலஸ்ட் பாரோவர் வந்து 5 கோடி வாங்கியிருக்கிறார், ஸ்மாலஸ்ட் பாரோவர். அப்ப நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு நம்ம தம்பி ஸ்ரீனிவாசன் பேராசிரியர் சொல்றாரு, நாங்க வந்து விவசாயிகளுக்கு வந்து இவ்வளவு கொடுத்திருக்கோம். எவ்வளவு கொடுத்திருக்கீங்க? எத்தனை ஆயிரம் கோடி விவசாயிகள், ஏறக்குறைய 70 கோடி 80 கோடி விவசாயிகளுக்கு நீங்க இதை கொடுத்திருக்கீங்க. ஆனா கார்ப்பரேட் ஹவுசஸ் பீட்டர் அண்ணே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துங்க. நீங்க சொன்ன இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம்
விஜயன் நான் ஆட்சேபிக்கிறேன். இவர் சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே ரைட் ஆஃப் வெய்வர், அதை சொல்லுங்க நீங்க. இது இஸ் இட் ரைட் ஆஃப் ஆர் வெய்வர்? நீங்க மொட்டையா தமிழ்ல தள்ளுபடி இந்த பேசக்கூடாது. இவ்வளவு பணத்தை வெய்வ் பண்ணிருக்கு. 55% பணத்தை, வங்கி பணத்தை நாங்க வெய்வ் பண்ணிருக்கோம். அவங்க சார் நீங்க விஷயம் தெரிஞ்சவங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்ப அவங்க அடமானமா வச்ச சொத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்களா? சார் நான் கேட்கறது சொல்லுங்க சார். நீங்க சொல்லுகிற நிறுவனங்கள் கொலேட்ரலா வைத்திருக்கிற சொத்துக்களை அதை வெய்வ் பண்ணிட்டாங்களா, ரைட் ஆஃப் பண்ணாங்களா, ஒட்டுமொத்தமா தள்ளுபடி பண்ணிட்டாங்களா? ஒரு பைசா கூட தள்ளுபடி பண்ணாங்க. என்ன பொய் சொல்றீங்க? பச்சையாக பொய் சொல்லுகிற ஒரு இல்லங்க விஜய், பச்சை பொய் சொல்ற ஒரு விவாதமா இருக்கக்கூடாது. இல்ல அவருக்கு விளக்கம் கேட்கலாம். இது ரைட் ஆஃப் வெய்வரா? நீங்க ஆர்கியூமென்ட் பதில் சொல்லுங்க. அவர் பேசிட்டு பதில் சொல்லுங்க. இல்ல அவர் பேசிட்டு தள்ளுபடி சொன்னா இல்ல அவர் விளக்கம் கொடுத்தாங்க. நீங்க சார்ஜ் வச்சு விளக்கம் கொடுங்க. ஜெயமாலியாக்கு அள்ளி கொடுத்த யூபி அரசாங்கத்தோட பணத்தை இந்த என்டிஆர் விளக்கம் கொடுத்தாங்க. முடிக்க முடியாது நிகழ்ச்சியை. ப்ளீஸ் பதில் சொல்றதுக்கு இல்ல இல்ல விளக்கம் கொடுக்கணும். நீங்க தவறான தகவலோட விவாதம் முடியல. விளக்கம் கொடுக்க காத்துங்க சார். விவாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஓகே இவங்களுடைய வேலையே தான் சார். இவங்களுடைய வேலையே இதுதான். அதாவது பதில் சொல்ல முடியலன்னா அடுத்த ஆள பேச விடுறது இல்ல. இதே வழி வச்சிருக்காங்க, இதே வழிமுறை வச்சிருக்காங்க. சொல்லுங்க விளக்கம். அதுல நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு சீனிவாசன் கேட்டு, அதாவது banks have written off bad loans worth 14.56 lakh crore in the last 9 financial years starting from 2014 to 15. Parliament was informed on Monday, August 8. Return off, not waiver. Return off. That is the reply given by the Parliament. நீங்க பாருங்க. நான் சொல்றேன் அது ரிட்டர்ன் ஆஃப் தான் சொல்றேன். ரிட்டர்ன் ஆஃப் வேற. சார் விஜய் கிடையாது. நீங்க திரும்ப தப்பான விவாதத்துக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் திரும்ப வந்து சொல்றேன். ரைட் ஆஃப் அவங்களுக்கு கொடுக்கல. அந்த பணத்தை பேலன்ஸ் ஷீட்ல இருந்து தள்ளி வச்சிட்டு அதை ரெக்கவர் பண்ணுவாங்க. அதுதான் ரைட் ஆஃப். இது என்ன நாங்க தெரியாமலாம் பேசிட்டு இருக்கோம். எங்க விஷயம் தெரியாமலாம் இங்க யாரும் பேசிட்டு இருக்கற. ரிட்டர்ன் ஆஃப் என்ன வெய்வர்னா என்ன தெரியும்? வெய்வர்ங்கிறது மானியம். வெய்வர்ங்கிறது மானியமா தள்ளுபடி பண்றது. ரிட்டர்ன் ஆஃப்ங்கிறது நீங்க கணக்கு வைப்பீங்க. அப்புறம் தேவைப்பட்டா ஒரு கமிட்டியை போடுவீங்க, போட்டு கலெக்ஷன் பண்ணுவீங்க. எங்களுக்கு தெரியும் ரிட்டர்ன் ஆஃப்னா என்ன, வெய்வர்னா என்னன்னு. விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கிற மாதிரி திரும்ப நீங்க பேசுறது சரியில்லைங்கறத திரு பீட்டர் அல்போன்ஸ் சுருக்கமா சொல்லிடுங்களேன். நான் நிகழ்ச்சி முடிக்கிறேன். சுருக்கமா ப்ளீஸ். நான் பேசி முடிச்ச பிறகு நீங்க சொல்லலாம். ஓகே, நான் பேசி முடிச்ச பிறகு சொல்லலாம். விஜயன், அதாவது நான் ஸ்ரீனிவாசனுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன். அதாவது பேங்க் எம்ப்ளாயிஸ் யூனியன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த ரிட்டர்ன் ஆஃப் பண்ண கார்ப்பரேட் ஹவுசஸ் இருக்காங்கல்ல, இவங்கள சில பேர் ஹேபிச்சுவலா இத பண்ணிட்டே இருக்காங்க. அவர்களுக்கு திரும்பவும் லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில இருந்து, பைனான்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து பேங்குக்கு சர்க்குலர் அனுப்புறாங்க. அது எப்படி? நீங்க ரிட்டர்ன் ஆஃப் பண்ணி வசூல் பண்றேன்னு சொல்றாருல, வசூல் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு வேற லோன் கிடையாதுன்னு சொல்லணும்ல. நீங்க வசூல் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ரிட்டர்ன் ஆஃப்னு சொல்றாரு. நம்ம சீனிவாசன் சொல்றதை ஏத்துக்கிறேன். அந்த ரிட்டர்ன் ஆஃப் பண்ற வரைக்கும் இந்த delinquent, the corporate defaulter who has not paid the dues in thousands of crores should not be given any fresh loan னு சொல்லணும்ல. அவங்களுக்கு fresh loan கொடுங்க என்று அரசு எழுதுகிறது என்று சொன்னால் அப்ப அரசுக்கு அவங்களுக்கு என்ன உடன்படிக்கை? அதான் கேக்குறோம். சில விவாத புள்ளிகளை தொட்டிருக்கிறோம். மக்கள் மன்றத்துல முன் வச்சு சுருக்கமா சொல்லிடுங்க, எனக்கு டைம் இல்ல. இவங்க பணம் கொடுக்கறாங்களா அதை எங்களுக்கு சொல்லுங்க. ரிட்டர்ன் ஆஃப் என்பது இப்பொழுது வசூலிக்காமல் தள்ளி வைத்து வசூலிப்பது. ஆனால் நாங்கள் என்ன சொல்லுகிறோம், இத்தனை ஆண்டுகளில் தள்ளி வைத்து விட்டு இந்த 15 லட்சம் கோடியை தள்ளி வச்சுட்டு இதுவரைக்கும் எவ்வளவு வசூலிச்சிருக்கீங்கன்னு கேட்டா 1,07,000 கோடி, 7,23,000 கோடி. அதுதான் 2023 நான் உங்களுக்கு பார்லிமென்ட்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆன்சர் பண்ணத சொல்றேன். நீங்க இந்து பேப்பர் அதுல எந்த அத்தாரிட்டி இல்ல. அவர் கொடுக்கிற எந்த அத்தாரிட்டி இல்ல. விஜயமாலியாக்கு கொடுத்த லோனை, விஜயமாலியாக்கு அள்ளி கொடுத்த லோனை இந்த அரசாங்கம் தான் வாங்குச்சு. 7 லட்சம் முதல்ல ஹிஸ்டரியிலேயே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது ஒரு முக்கியமான விவாதம். சில புள்ளிகளை நம்ம தொட்டு இருக்கிறோம். அது முழுமையான விவாதமாக நம்மளால நேர நெருக்கடினால பண்ணாவிட்டாலும் கூட மக்கள் மன்றத்துல சில விவாத விதைகளை விதைச்சிருக்கிறோம். அந்த நிறைவோடு நம்ம நிகழ்ச்சியை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சிறப்பு விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.